ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். நான் தான் நவீன் கேமர். அடுத்து நம்ம இன்றைக்கி ஜாப்டியாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம போன பாட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஏன்டா குதிரை ஓட்ட முடியலன்னு நம்ம ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அடுத்த மிஷின் வந்திருக்கோம். இந்த மிஷினில் வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இது கொடுப்பாங்களா, அதனால நம்ம இந்த ஒரு இதை வாங்கிட்டு அடுத்த, அதாவது டக்குன்னு வாய்க்குள்ள வந்து அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டாச்சு. என்னடா நான் வரது தெரியறதுக்கு முன்னாடியே அடிக்கிறீங்க, எங்கே வந்து அடிக்கிறான்? இந்த அவன் எதுக்கு அடிக்கிறான்? இவன் வந்துட்டான்ல, அந்த மெடிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு கூடாது. ஏன்னா நம்ம நிறைய ஹெல்ப்ஸ் போவோம் கைஸ், இதெல்லாம் அப்புறமா யூஸ் ஆகும். என்னடா இத்தனை பேர் வரீங்க? செத்துட்டேனா? இல்லை நல்ல வேலை கன் இருக்குது. டக்குன்னு செத்துட்டேனா நினச்சிட்டேன். இப்போ தான் இது தேவைப்படும். சொன்னேன்ல கைஸ், இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய இடத்துல தேவைப்படணும். யார் டுபாக்கு ஒரு எப்போ எத்தனை பேர் கைஸ் இருக்கானுங்க? அவனுங்க கோடி கணக்கில் வந்துட்டே இருக்கானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், இருந்தான், எங்கே வாழையை காணும்? இதோ ஒளிஞ்சிருக்க இடத்த பாருங்க. முடிச்சாச்சு கைஸ், இந்த மிஷினை வெற்றிகரமாக இந்த மிஷினை முடிச்சாச்சு. கத்தி 3 கத்தி இருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குது. தண்ணி குடிக்கிற இடம் எங்கே இருக்குது? இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கும். ஓகே, இப்போ 8 வந்துருச்சு. இப்போ டக்குன்னு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு சட்டு புட்டுன்னு போய் ஒரு குதிரைக்கு சேடில் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டோன்னா அதுக்கடுத்து கெத்து பண்ண முடியாதான், குதிரையை ஓட்டிகிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம அதுக்கு முன்னாடி அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இவன் அவுட்ஃபிட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆர்மர்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம்ல, அவுட்ஃபிட்ஸே பார்க்கலாம். நைஃப் அதிகமாகவும் புல்லட் கேஸ்மா. ஐயோ, இதுவே எதுவுமே நம்மளால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே செம்ம ரேட்டு சொல்கிறானுங்க. வா, ஐயோ இதெல்லாம் வாங்குறது ஜென்மத்துக்கும் முடியாது. சொல்லுங்க, நம்ம வேறு பார்க்கலாம். நம்ம கன்ஸ் பார்க்கணும்ல, அங்கே இருக்குது துப்பாக்கி. நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கன்னாக பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஏதாவது நல்ல கன்னாக கொடுங்கடா. இதுதான் இப்போ நம்ம வச்சுருக்க கன்று. இது டேமேஜ் செம்மையாக போகுது, ரேஞ்சும் நல்ல ரேஞ்சு. இது 1800. இதுவே நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த கண்ணே வாங்கிடலாம். ஏன்னா இது எவ்வளோ? 600. பரவாயில்ல, 600 பரவாயில்லன்னு இல்லை, ரொம்ப காஸ்ட்லி தான். பார்க்கலாம் வாங்க முடியுமான்னு. ஓகே, லைட்டாக பாடி ஃபிட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஃபஸ்ட்டு போகிறோம், நம்ம குதிரைக்கு சேடில் வாங்குகிறோம், போடுறோம், குதிரையை ஓட்டுறோம், இங்கே பண்ணுறோம். அவ்வளோதான், இப்போ முடிய போது எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, சேடில் இங்கே தான் வந்துட்டோம். வேலையாக போய் சேடில் வாங்குகிறோம். வந்தாச்சு நம்ம இங்கே வந்தாச்சு கைஸ். நம்ம மாஸ்டரு நான் இப்போ குதிரை ஓட்ட போகிறேயா. இதுக்கப்புறம் இங்கே குதிரையை நீ பார்க்கவே முடியாதியா. இதுதான் வாங்கிடுவோமா? வாங்குவோமா? வாங்கிடுவோம். லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ 0 XP இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டோம். பாருங்கள், நம்மளுக்குன்னே குதிரை வந்துட்டு புதுசாக இருக்குது. இப்போ சேடில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? முதல்ல செம்மையாக ஓட்டுறாங்க கைஸ். ஐயோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இதுவே இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா அதுக்கு 18 கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு இதுவே பரவாயில்ல. இந்த ப்ரௌன் ஹவுஸ் இதோட செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஒயிட் ஹார்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா செம்ம ரேரான ஒயிட் ஹார்ஸ். இது செம்ம ரேரான ஹார்ஸ் கைஸ். இது ரேர்லேயே பயங்கரமான ரேரான ஹார்ஸு.
அங்கேயே ஒன்று இருக்குது, அது ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் சேடில் போடாத மாதிரி இருக்குது. இருங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், அது ஓட்ட முடியல. நம்மளோட ஒயிட் ஹார்ஸே போதும் நம்மளுக்கு. சரி விழுது கைஸ். இன்றைக்கி என்னவோ தெரில, லக்கு அள்ளுது. 2 ஒயிட் ஹவுஸை பார்த்துட்டோம். ஓகே, இதையே தூக்கிட்டு சுத்தாமல் நம்ம மிஷின்ஸையும் பண்ணலாம். அடுத்த மிஷின் இது. இன்னும் 3 தான் பிளிங்க் ஆகுது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கருக்கு 2 எக்ஸ்பி, இதுக்கு 1 எக்ஸ்பி. பார்க்கரே பண்ணிடலாம். அதுக்கு 2 எக்ஸ்பி தரேன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம பார்க்கரே பண்ணிடலாம். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இதுதான் பிளிங்க் ஆச்சு. ஓகே, வந்துட்டோம் கைஸ். காசு கம்மியாக கொடுக்குறாங்க, ஏன்னா இது நிறையா கொடுத்தாங்க. அதான் போவோம். எங்கடா ஒருத்தங்க இருக்கா? நல்லா போகிறோம். சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்து இன்றைக்கி உங்கள் நாள் எப்படி போயிட்டுருக்குன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. அடுத்து என்ன, நாளைக்கு ஸ்கூல் திறந்துருவாங்க. நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் திறக்கிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்குமா இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? நாளிலேருந்து ஸ்கூல் திறந்துருவாங்க, ஒரே தலைவலியாக இருக்குது எனக்கு. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக எப்படி இருந்தாலும் ஸ்கூல்னாலே. ஓகே, அதை எடுத்துட்டேண்ணா. டக்கு நீங்கள் ரெட் டாட் ஒன்று இருந்துச்சு, அது எடுக்காத மாதிரி இருந்துச்சு. அதான் எடுத்துட்டேன்னா இல்லையான்னு பார்த்தேன். ஐயோ, இன்னும் 19 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நல்ல வேலை முடிச்சிட்டோம். கரெக்டாக 15 செகண்ட்ஸில் முடிச்சாச்சு. அடுத்து இப்படி எக்ஸ்பி எடுத்து 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 அது நம்ம ஸ்பீடு வாங்கிக்கலாம் ஓடுறது. ஏன்னா ஓடுறது ரொம்ப முக்கியம்தான் கைஸ் இந்த கேமில். அதனால் அதையும் வாங்கிடலாம். அடுத்து வேறு ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த 2 தான் மெயினாக தேவை. நம்ம ஹார்ஸ் வாங்கியாச்சு. சரி, இதை தொடுற பாருங்க மேப்புக்கு பதிலாக. மேப்பில் அடுத்தது ஏதோ ஃபயர் நெக்ஸ்ட் மிஷின் அங்கே இருக்குது. நம்ம இங்கே குதிரை இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப அநியாயத்துக்கு மெதுவாக ஓடுற மாதிரி இருக்குது இப்போ குதிரை வந்ததுலேருந்து. பாருங்க எப்படி போதுன்னு. இதுதான் குதிரை. உலகின் முதல். ஓகே, வந்துட்டோம் நம்ம இடத்துக்கு. ஏதோ வீடெல்லாம் எரிஞ்சிட்ருக்கான், அதை போய் காப்பாற்றணுமா? அதுக்கு 1 எக்ஸ்பி 60 ருபீஸ். காசெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது கைஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இதுக்கெலாம் காசு பார்க்குறது. ஃபவுண்டெயினுக்கு போக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஃபவுண்டெயினே இங்கேயே இருக்கேடா, அங்கே தான் போய் அவனை போல இருக்குது. இதுக்கு மேலே நம்ம நடந்தே போயிடலாம், ஏன்னா பயமாக இருக்கே அவனால் வந்துடுவாங்கன்னா. எங்கே இருந்து அடிக்கீங்க? ஆனால் குரங்கு மாதிரி எங்கேயே உட்காந்துருக்கீங்க. யாரா அவன் அடித்தது? ஐயோ, தண்ணி குடிக்க முடியாதா? தண்ணி எடுக்கிறதுக்கு நான் குடிக்க முடியுமோன்னு நினச்சேன். ஏன்னா குடிக்க முடிஞ்சுன்னா இவனை பற்றி உங்களுக்கே தெரியும். அப்படியே இந்த தீ அணைச்சி விட்ருவோம். ஓகே, திரும்பியும் தண்ணி எடுத்துகிட்டு தீ அணைச்சி விடணும். இது 12 நிமிஷத்தில் பண்ணி ஆகணுமா? ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் போல இருக்கு. ஓடு 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 ஓடு. ரொம்ப சீக்கிரமாக பண்ண சொல்லியிருக்காங்க. இவன் வேறு ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறத அன்லாக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இவன் ரொம்ப அநியாயத்துக்கு மெதுவாக ஓடுறான். தெரிஞ்சு இந்த மிஷினை முடிக்க முடியுமானே தெரியல. பார்க்கலாம், இதை முடிச்சே ஆகணும் கைஸ். ஐயோ, அடுத்த ஃபயர் எங்கே இருக்குது? மேலே இருக்கா? ஐயோ, ரொம்ப மெதுவாக ஓடுறானே. ஏன்னா இப்போ மிஷின் ஆரம்பிச்சிச்சுல, இப்போ ஹார்ஸ் எடுக்கலாம் தான். இன்னும் எடுத்தோன்னா டக்குன்னு சுட்டாங்கன்னு வைங்களேன், ஹார்ஸ் எடுத்துரும். அதுக்கடுத்து ஹாரோட ரைடில் வந்துட்டு போயிடும். அதனால தான் நான் ஹார்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். நீங்களும் இந்த மிஷின் பண்ணும்போது ஹார்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, திரும்ப பக்கெட்டை ரீஃபில் பண்ணோம். நம்ம பார்க்கர் பண்ணிட்டே போகலாம். டக்குன்னு போடா. சரி, டக்குன்னு யாரை பார்த்தாலும் இவனுங்க மாதிரியே இருக்குது, வில்லன்ஸ் மாதிரி. இங்கே எப்படிடா ஃபயரு அணைச்சாச்சு? அடுத்து எடுத்துகிட்டு போய் அடுத்து எங்கடா இருக்குது நெருப்பே? எங்கே இருக்கே? ஐயோ,
பாட்டுக்கும் போட்டு போயிட்டே இருக்கும். ஐயோ மேப்பில் போட்டு வச்சுப்போம் எங்கே இருக்குன்னு. ஐயோ மேப்பில் வேறு மார்க் பண்ண முடியல மிஷின்ஸை. மேலே ஏதோ பார்த்துட்டு மேலே அங்கே தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ எப்படி மேலே போவேன்? மேலே போகிறதுக்கு எதுவுமே வழி கொடுக்கல. ஐயோ அப்படியா, எப்படியாவது மேலே போகணும். டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. எனக்கு 2 நிமிஷம் போயிடுச்சு. அந்த பில்டிங்கா? நான் இந்த பில்டிங்கை நினச்சிட்டேனே. இப்போ எப்படி நான் அந்த பில்டிங்க்கு போவேன்? ஓகே பரவாயில்ல. எப்போடா குதிச்சாச்சு? ஏய் என்னடா மரத்தோட மரமாக இருக்கீங்க நீங்கள்? குதிக்க முடியுமா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லை, ரொம்ப மிஸ்ஸு. ஐயோ டைம் வேறு ரொம்ப போயிட்டுருக்கு. டக்குன்னு போகணும் கைஸ். டைம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷினில் தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். டைமை பார்த்தா அப்படி தான் தெரியுது. எஸ் வந்துட்டோம். இதோ இன்னொரு நெருப்பு அங்கே இருக்குது. நெருப்பு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டேன். ஓகே டக்குன்னு போய் பக்கெட்டை ஃபில் பண்ணிட்டு மேலே தான் இருக்குது, அணைச்சிருவோம். ஐயோ இப்போ அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. மேலே வழியை கொடுக்கல, மேலே போகிறதுக்கு கொடுக்கல கைஸ் வழி. நாங்கள் மேப்பில் பார்ப்போம். அங்கேயா? அதோ வழி இருக்கு. பார்த்தாச்சு. டக்குன்னு போடும். அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சு கைஸ். ஓகே 12 நிமிஷம் ஆயிருக்கா? ஓகே நான் மேலே வச்சுக்கிறேன், அப்போ தான் டைம் தெரியுது. இல்லை கேம் டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால கீழே வச்சுக்கிறேன். நான் மேலே வச்சா உங்களுக்கு கேம் டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான் நான் கீழே வச்சிட்டேன். ஓகே கைஸ், எப்படியோ 3 எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு 4 எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம ரன்னிங்கையும் வாங்கிடலாம். அதுக்கடுத்து மற்றது ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஹார்ஸே இல்லை ரன்னிங், இல்லைனா ஹார்ஸ் அப்கிரேட் பண்ணலாம். ரன்னிங் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இவன் சும்மாவே ரொம்ப மெதுவாக ஓடுறான், சோம்பேறி கழுத மாதிரி. அதுவும் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப மொக்கையாக இருக்கும். பரவாயில்ல, குதிச்சோன்னே இங்கே பக்கெட் இருக்குது. டக்குன்னு குடுறா. கொடுத்தாச்சு. அடுத்த மிஷின் எங்கே இருக்குது? அடுத்து அங்கே இருக்குது. பக்கத்தில் எது இருக்குது? பக்கத்தில் பார்க்கறது ஒன்றும் நல்லா இல்லை. சரி அங்கேயே போயிடலாம். இல்லை இங்கே தான் இருக்கே எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸு. நெக்ஸ்ட்டு மிஷினு இது போய் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கேஸுக்கு ஒரு செகண்ட். இது 60, இது ரெண்டுமே 60 தானா? சரி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸே ஃபஸ்ட்டு போயிடலாம். ரெண்டும் ஒரே ரேட்டு தான், ஏன்னா எது காசு அதிகமாக இருக்கோ அது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டும் ஒரே ரேட் போட்டிருந்ததுனால சரி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸ் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாமே. ஏன்னா இத்தனை நாளாக மெயின் மிஷின் தானே பண்ணிருக்கோம். என்ட்ரு. ஓகே நைட் ஆயிடுச்சு. என்ன பண்ணோம் ஒன்றுமே புரியல. எங்கேயுமே கூட போக சொல்ல, என்ன பண்ணுறது? என்னடா எதுவுமே சொல்லலை, அப்படியே விட்டீங்க. ஏன் இப்படி விட்டானுங்க? யாருமே இல்லை, என்ன பண்ணும்? இது மட்டும் காமிக்குது, ஏன்னா யாருமே இல்லையே. என்ன
எப்படி வராங்க ஆளுங்க? என்னை பார்த்து ஓடாதீங்கடா. ஆட நானே இவனுங்க இதாகிட்டானுங்க கைஸ். அது பாருங்களேன், நம்மளுக்கு சரணடைஞ்சிட்டாங்க நம்ம அடித்ததை பார்த்து. பயந்தான் அவங்களி போக்கடா. அவ்வளோதானா? இதுக்கு 60 ரூபாயா? கண்ணா லட்டு திங்க ஆசை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம அடுத்த மிஷினுக்கு போயிடலாம். ஏன் நம்ம நடந்து போகணும்? நம்மளுக்கிட்ட தான் நம்ம குதிரை இருக்கே. இப்படியே போய்ட்டு ராஜா திராஜன் அப்படின்ட்டு இறங்குமா? ராஜா திராஜன் சார் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. என்ன பெரிய கேங் வாரா இவனுங்க? எனக்கே கேங் வார் போட்டிருக்கானுங்களாம், அது ஃபெயில் ஆயிடுச்சா. முன்னாடி நம்மள எப்படி ஒரு அது என்னது ராமா ஏதோ ஒரு கேங் கூட சண்டை போட சொன்னானுங்கள்ல, அந்த கேங் கூட இதாகிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் சண்டை போட்டோம்ல, அது மாதிரி இப்போ ஏதோ ஒரு கேங் வார் நடக்குதான். அந்த கேங் வார் பார்த்து பண்ணி விட சொல்கிறானுங்க அன்னைக்கிட்ட. அது என்ன பண்ணி விட்டுருலாம். ஏன்டா எல்லாம் எப்படி அடிக்கிறீங்க? மேட்ரு வரை தூரமிய. ஓகே, நம்ம அப்படியே லூட் அடிப்போம். ஏன்னா லூட் ரொம்ப கம்மியாச்சு. ஐயோ, லூட்டு நினச்சி ஹெச்பி அடிச்சிட்டேனே. அவன் சரணடைஞ்சிட்டான். இந்த மாதிரி சரணடைந்தா என்னடா நல்ல பசங்க. இல்லடா, சரணடைஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டு புட்டுன்னு போடுறீங்க. ஆஹா, அவங்ககிட்ட மெடிக்கெட் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தான் மெடிக்கெட்டு தேவையில்லையே, ஏன்னா ஹெச்பி ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் ஒரு அடி கூட வாங்கலை. மிஷின் கம்ப்ளீட்டட். கரெக்டாக மிஷின் முடிஞ்சோடனே ஒரு அடி வாங்குறேன் கைஸ். இவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு அடி கூட வாங்கலன்ட்டு. இவனுங்களுக்கு பார்த்தீங்களா, கான்ட் ரிசீவ் ஆட் வரலை, அதனால் ஆட் வர வைக்கணும், நீங்கள் நெட்வொர்க் ஆன் பண்ணி விடுங்க தலைவரே அப்படின்றாங்க. நம்ம பண்ணுவோமா? நேவர். என்ன ஒரு 14 செகண்ட் வெயிட் பண்ணோம், அவ்வளோதானே. அதில் என்ன கைஸ் பிரச்சனை? இந்த 17 நிமிஷம் தான் இருக்குது, நான் பெரிய தலைவலியா? அவ்வளோதான். இப்போது நம்ம ஒயிட் ஹவுஸை இது பண்ணிட்டு போகலாம். எங்கே போகணும், மிஷின் எங்கேன்னு பார்த்துடலாம். ரிவார்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனா நம்ம மெயின் மிஷினே பண்ணிடலாமா? பார்த்தேன் இது காசு அதிகமாக இருக்குன்னு. மெயின் மிஷினுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. மெயின் மிஷின் வந்துட்டு 72 ரூபீஸு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தராங்க. இன்னொரு மிஷின் பார்த்தேன், அது வந்துட்டு 60 ரூபா தராங்க. 60 ரூபாய்க்கு நம்ம இதுவே மெயின் மிஷினே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இங்கேயா? இல்லை நம்ம வீட்டில். இவனுங்க இந்த கேங் பேர் என்ன? அடா, யாரா நீங்களா? இங்கே பாருங்களேன், பெஞ்சே உடச்சிட்டோம். அட பாவீங்களா, சேரை உடச்சும் அங்கேயே நின்றுட்டுருக்கான் பாருங்களேன், கதை அடிக்கிறதுக்கு. இதோ இந்த விஷயம் தான் சொன்னேன் 60 ரூபான்ட்டு. எனக்கு பிளாக் காசு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது பிளாக்கு. ஐயோ, எங்கேயோ ரெஸ்கியூ தான் ஹாஸ்டேஜா? என்னடா சாக மாட்டுற தம்பி? எல்லோரும் இன்னும் 3 புல்லட் வாங்கினா தான் சாகுறாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ? இப்போ இன்னொருத்தன் வருவானு பின்னாடி ஏதோ வந்துட்டானுங்க. அவனை பாருங்க, சட்டியை சுட்டுட்டான். என்ன காய்ஸ் இது? அங்கே இருக்கான். எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சுட்டு போட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியாமல் அங்கே சுற்றி நிற்கிறானுங்கள்ல, அவங்களுக்கு தெரியாமல் சுட்டு போட்டு போன போல இருக்குது. கெட் அஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் பிஃபோர் யூ. இதோ இவனுங்கெல்லாம் கொண்டுட்டு சீக்கிரமாக பக்கத்தில் போக சொல்கிறாங்க. நேற்று வரான். எல்லோரும் ஒரே புல்லட்டில் சாப்பிட்றது, இவன் மட்டும் 2 புல்லட் வாங்கிட்டு தான் சாப்பிட்றான். 2 இல்லைனா 3 புல்லட்டு.
ஐயோ இங்கே அந்த ஹாஸ்டேஜ் ஒருத்தர் இருக்கா, அங்கே வேற சுற்றி நிறைய பேர் இருக்கானுங்களே. எனக்கு தெரிஞ்ச இந்த கேமில் பாம்பு கேம்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துறானுங்க, அவளை கொண்டுருவானுங்களே. அவளை வேற தோஸ் சுடுறானுங்க அவளை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவளை காப்பாற்றணும். இதோ அவள் பாருங்கள், அவளோட ஹெச்பி. டே அவளை ஏன்டா சுடுறீங்க? அவளை சுடாதீங்கடா, அவளை தாண்டா நான் காப்பாற்றணும். இவ்வளோ பத்திரமா கொண்டு போக சொல்கிறாங்க. இந்தாம்மா என்ன மாதிரியே வா. ஐயோ எங்கேருந்து அடிக்கிற? என்ன மிஷின் ஃபெயில்ட் ஆயிருமோ? போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதோ ஹெச்பி அவன் வச்சுருக்கான். ஏம்மா இருமா, எனக்கு ஹெச்பி கம்மியாகிடுச்சு, நான் ஹெச்பி எடுத்துக்கிறேன். ஓகே லூட்டும் எடுத்துப்போம். ஐயோ இந்த மாதிரி ஹெச்பி இல்லையே. சரிவா, உனக்கெலாம் யார் ஹெச்பி கேட்டா? மேலே இன்னும் ஹெச்பி இருக்குது, எனக்கு ஏறுறது இதோ இங்கே இருக்க வழி. இப்போ நம்ம அந்த அட்டை பாக்ஸ் மேலே குதிக்கணும்லாம் அவசியம் இல்லதோ, இந்த மாதிரி குதிச்சு போயிடலாம். எப்படி? அதுக்கு தான் முதல்ல சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி தானே போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ தான் நம்ம வளர்ந்துட்டோம்ல. எங்கே அந்த அத்தாவை காணோம்? ஓ மேடமால் எப்படி வர முடியாது போல. கவர் எடுத்தே போவோம். இன்னமும் நானே கவர் எடுத்து போகணுங்கிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கானே, நீ இப்படி வா. நீ பொறுமையாக வாமா, ஏமா இப்படி வர? பொறுமையாக அழகா வா. இரு அங்கே தான் இருக்கான் ஒருத்தன். நான் அப்படி போயிட்டு இங்கிட்டு வாமா, நீ இங்கிட்டு வாமா. ஐயோ தைரியமாக இது என்னது? தைரியமாக அப்படியே முன்னாடி போய் நிற்கிற. இப்படிலாம் என்ன போட்டு தள்ளிடுவாங்க பார்த்துக்க. அங்கே சிங்கவனா இருக்கானா? ஒருத்தன் இல்லை, பல பேர் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவ டெத்து தான். ஓ இவ ஒருத்தி என் பின்னாடியே வந்து உசுராக வாங்குறா. ஆமா போய் தொலைமா, கடுப்பேற்றது. பரவாயில்லையே, அடித்த 2 பேருமே லூட்டு போட்டிருக்கானுங்க. அது மெடிக்கிட்டு நம்மளுக்கு ஹெச்பி ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லோரும் என்ன அடிங்கடா, இந்த தாய் மாதா எதுவும் பண்ணாதீங்க. வாமா, இதாம்மா நம்ம வீடு, ரொம்ப சேஃப்டியான வீடு. எவனும் உள்ளே இருக்க நுழைய முடியாது. எவனா ஒருத்தர் காலடி உள்ளே இருக்க வச்சானா செத்துருவாம்மா. ரொம்ப பயங்கரமான வீடு இது. அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சு. அவ்வளோ பாருங்க கைஸ் எப்படி வரானே. ஓகே காமிக்கிறானுங்க. நம்மளும் பாருங்க, அவளை அடிச்சடிச்சு வீட்டுக்கு சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறோம். அவளுக்கு நம்மளை தேங்க்யூ சொல்கிறான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சொல்கிறாளா இல்லை நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலை, பார்க்கலாம். ஓகே, என் வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குதா? ஏன்னா எனக்கே தெரில. நான் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸில் இது பண்ணல, நார்மலாக பண்ணுறேன். அதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ஹெட்ஃபோன்ஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் நார்மல் வாய்ஸ் கொடுக்குறேன். அதான் எப்படி இருக்குன்னு தெரில. இல்லை வாய்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல, அந்த பிளர்ராக இருக்கா இல்லை கரெக்டாக கேட்குதா அது மட்டும். ஏன் சாமினி? ஓ நீ தான் என் மாஸ்டரா? இப்போ இது எண்ட்லெஸ் அட்டன்ட்டு, இது தேவையில்லை. நெக்ஸ்ட் மிஷின் 65 ரூபா, பார்க்கர் 20 ரூபா. இது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது தேவையில்லை. அது ப்ரேயரா? ப்ரேயர்லாம் இதுக்கு எக்ஸ்டர்ன் கேஸு. இது எல்லாம் ஒரே தான். சரி நம்ம மெயின் மிஷினே ஃபஸ்ட்டு பண்ணலாம். இந்த குதிரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், அழகாக இருக்குல்ல முன்னாடி இந்த மாதிரி போட்டு. எனக்கு ஒயிட் ஹார்ஸோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. உங்களுக்கு எந்த குதிரை பிடிச்சிருக்குன்றது, ஒயிட் ஹார்ஸ்னால் ஒயிட்டுன்னு மட்டும் கம்பேர் பண்ணுங்கள், பிளாக் ஹார்ஸ்னால் பிளாக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு களைச்சி போட்டுக்கோங்க. எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் இப்படியே தான் உட்காந்துருப்பீங்களா? போங்கடாங்கிட்டு. சரி நம்ம மிஷின் முடிச்சுட்டு வருவோம். திரும்பியும் இப்படி தான் தானுங்கன்னு வைங்களேன், செஞ்சுருவோம், சம்பவத்தை செஞ்சுருவோம். ஓகே ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே இறங்கிட்டு அங்கே மேலே ஒருத்தன் இருக்கான்.
மேலே குதிச்சுட்டு இப்படி குதிச்சா ஏற முடியல. இங்கே ஒருத்தன் பார்த்துட்டான். இப்போ எல்லோரும் அலர்ட் ஆயிடுவாங்க. அவனை டப்பு டுப்புன்னு போட்டு தள்ளிட்டு இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை போட்டு தள்ளிடலாம். அப்போ இப்படி ஒருத்தன் வருவானா, வரான்ல, இவனை இப்படி போட்டு தள்ளிடலாம். மேலே தோத்தோம். அட பாவீங்களா, நீங்கள் எப்படா வந்தீங்க? சாங்கடா. எப்பா நீங்களாம் ஃபஸ்ட் டைமாக அவுட் ஆகுறேன். பரவாயில்ல, நம்மளோட குதிரை இருக்குது. குதிரை எடுத்துகிட்டு போயிடலாம். இது என் மேலே ஏற முடியாதா? 2 அடியை போட்டு இப்போ ஏறுவோம். எல்லாத்துக்கும் அடியை ஓட்டால் தான் சரியாக வருது. இல்லை 2 அடியை போட்டோன்னே திருந்தது பார்த்தீங்களா? நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் கேங் வார் நடத்துகிறானுங்க. இப்படி கேங் வார் நடத்துகிறீங்க ஓகே, ஆனால் அது யார் வீட்டு பக்கத்தில் நடத்துறதுன்னு தெரியும். ஒரு விவஸ்தை வேணாம். ஐயோ, கவர் எடுக்கிறதுக்காக இந்த குடிசையில் எந்த இடமும் இல்லையே. அப்பாடா, இங்கே கவர் எடுத்துக்கிட்டாச்சு. வருவானுங்களே, வரட்டும். இன்னும் வராமையே இருக்கானுங்க. வந்துட்டானுங்களா? இப்போ இவங்களுக்கு நைஃபாச்சு. ஏடா பண்ணுறீங்க? குத்து வச்சு உட்காந்துருக்கீங்களா? எல்லாம் எனக்கு சரண்டர் ஆகுங்கடா. ஐயோ பாஸ், மன்னிச்சிருங்க. என்ன இத்தனை பேர் வந்துட்டீங்க? தெரியாது பாஸ். முடிச்சாச்சு எல்லாரையும். அட லூட்டை பொறுக்க வேண்டியதான். ஓகே, 3 கத்தியும் இருக்கு. கத்தி இருக்கான்னா பார்த்தோம், வேறு எதுவும். இப்போ ஆனால் பார்த்தீங்கள, சரியான சம்பவம். அத்தனை பேர். நான் இதோ அவனுங்க மட்டும்தான் நினச்சேன். திரும்ப பின்னாடிலேருந்து வந்தானுங்க பாருங்க, 4-5 பேர் கூட்டமாக. அலறி விட்டுருச்சு எனக்கு. என்னடா சாக மாட்டீங்க? ஏன்டா சாக மாட்டுற? ஒரு புல்லட் தான்டா இருக்கேன் என்கிட்ட, செத்துக்கலடா. இன்னொரு புல்லட்டுக்கு நீ பலியாவு. ஐயோ, இன்னொரு புல்லட் வேணுமா? தலைவரே, நோ புல்லட். தலைவரே, புல்லட்ஸ் இல்லை. ஐயோ, எங்கே இருக்கான் தலைவன்? என்னடா எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுறீங்க? எங்கடா இருக்கீங்க? ஒருத்தன் இங்கே இருக்கான், இன்னொருத்தங்க அங்கே இருக்கானுங்களா? என்ன இருக்கான், அவன் இருக்கான். எல்லோரும் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போலாம் சாவ ரெடியாக இருங்க. புல்லட்டு அண்ணன் கைக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு புல்லட் தானே உங்களுக்கு. ஒரு புல்லட் வச்சு ஒருத்தனை கூட கொல்ல முடியாது. ஐயோ, அங்கே ஒரு புல்லட் இருக்குது, அதை எடுத்துப்போம். ஓகே, இதையும் ரீலோட் பண்ணிட்டு இங்கே தானே இருந்தா அர்த்தம். அப்படியே குதிச்சு மரக்கிளையில் உட்காந்துருக்கீங்களா சார்? மரக்கிளையில். ஓகே, இந்த ஒரு புல்லட் எடுத்து இப்போ இவருக்கு ஒரு அடி, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி தான் பொறுக்கி அடிக்கணும். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ காசு வந்துட்டு 600 வந்துருச்சு. நம்ம இப்போ நம்மளோட கன்னை பை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? பை பண்ணிடலாம் தானே? பை பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம ரேஞ்சை பாருங்கள். நம்ம ரேஞ்சே வேறு டுப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சு தான், லைட்டாக ஒரு பிட்டு தான் அதிகம். மற்றபடி ரெண்டும் ஒரே ரேஞ்சு தான். என்ன, அதான் நம்ம பட்ஜெட்டுக்கு இருந்துச்சு, அதான் சொன்னேன். இதுவும் நல்லா இருக்குங்க. இந்த ஆசை அது ப்ரௌனும் பிளாக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ரௌன் பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கீழே அதோட கால் பார்த்தீங்கல்ல, கால் வந்துட்டு ஒயிட் கலரில் அழகாக போகும்போது அழகாக தெரியுது. ஸோ நீங்கள் இது பண்ணிட்டு போயிடும். சரி, நம்ம அந்த ப்ரேயிங்னு ஒன்று இருந்துச்சுல, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா? சும்மா எவ்வளோ பெரிய மிஷினாக இருக்குன்னா, இது இங்கே தான் சொன்னாங்க. அது எல்லாம் மின்னுது. சரி விடுங்க.
நான் கன் ஷாப்புக்கு மார்க் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் தான், ஏன்னா மார்க் அங்கே போயிடுச்சா, திரும்ப திரும்ப மார்க் அந்த இடத்துக்கு போக சொல்லி குறைச்சல் பண்ணிருக்கோம். அதனால தான் கன் ஷாப்புக்கு மார்க்கை போட்டுவிட்டேன். சும்மா தெரியும்னா எனக்கு ரூட்டு, ஏன்னா சும்மா போட்டு விட்டேன். அதனால என்னப்பா கண்ணு வச்சுருக்க? இது கிளிப் சைஸு, இது 6, ஏன்னா இது 4 தானா? சரி வாங்குவோம். வாங்கிட்டோம் கைஸ். இதான் இப்போ நம்மக்கிட்ட ஓகே வாங்கியாச்சு நம்ம கண்ணை. இப்போ நம்மக்கிட்ட நம்ம இப்போ ஏழையாய் மாறிவிட்ட தருணம். எங்கடா இங்கே தான் இருந்துச்சு மிஷினு, ஆளையை காணோம். ஏதோ 7 XP வந்துடுச்சா? நம்ம ஓடுறத வாங்கிடலாம் கைஸ். இப்போது வாங்கியாச்சு லெவலும். என்ன அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஓடுறது நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போடல, ரொம்ப மெதுவாக போகிறான். அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறான். இதோட அடுத்த லெவல் வாங்கிக்கலாம். அடுத்த லெவல் 14 XP, இது 16. இது என்னது? நாட்லாண்டு ஷூட்டிங் டியூரேஷன் தேவை தான். இது தேவை. இது எத்தனை? 8 XPயா? ஃபாஸ்ட் ரீலோடு வேணுமா என்ன? 24 வேணாம். க்ளோஸ் லுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் தானே, வாங்கிடலாம். க்ளோஸ் லுக்லாம் சும்மா லைட்டாக லைட்டில் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். அதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அதையும் அப்புறமா வாங்கிக்கலாம். எனக்கு மெயின் மிஷின் எங்கே இருக்குது? என்னடா அது? இது என்னது? எக்ஸ்கேஸு பார்க்கர். எங்கடா மெயின் மிஷினே காணோம். சரி இதுவே போகலாம். இப்போதைக்கு மெயின் மிஷினே காமிக்க மாட்றாங்க, என்னன்னு தெரியல. இல்லை கைஸ், நம்ம சரி விடுங்க, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் உங்களை பார்க்கலாம். ஓகே டாடா பை பை, see you. நம்ம இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சுக்கலாம். அதாவது கேம் பிளேவே கிடையாது, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டாடா பை பை, see you. இருங்க, நான் இந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வச்சுருக்கேன். அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து இந்த சிட்டி ஓகே. டாடா பை பை, see you. இல்லை வேணாம், டாடா பை பை, see you. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா பை பை, see you. ஓகே பாய் கைஸ். லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.